என் பேரு தேவி. நான் ஏழை பொண்ணு. ஆனா என் புருஷன் பணக்காரரு. இருந்தாலும் எனக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவன் அந்த அளவுக்குலாம் நல்லவன் கிடையாது. பொம்பளை சோக்கு. எந்த அளவுக்குன்னா ஐ பொண்ணு. இவங்க தான் என் மாமியார். ஏ தேவி, தீபாவளிக்கு உங்க வீட்ல இருந்து என்ன சீர் செய்றாங்க? மாப்பிள்ளைக்கு ஜெட்டியும் எனக்கு ஒரு நைட்டியும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க அத்தை. வீட்டுக்கு ஸ்ரீதேவியை கூட்டு வருவான்னு பார்த்தா மூதேவியை கூட்டு வந்திருக்கான். இவரு தான் என் மாமனார். அத்தை அப்படி பேசிட்டாங்கன்னு கவலைப்படாதம்மா, மாமா நான் இருக்கேன். தங்கமானவர் தான், ஆனா தடவாம பேச மாட்டாரு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய கூட்டின்னு வந்துருமா? அண்ணா அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது. நான் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டோம்? நாங்க வர மச்சான். சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கே வராதவன் இவ வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்னே வரிஞ்சு கட்டிட்டு போறான். என்ன சொல்லி மயக்கனான்னு தெரியல. உங்க பையனை நான் எது சொல்லியும் மயக்கல. உங்க பையன் பொண்ணுனாலே மயங்கிடுவான். பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுறா? மா அவ பிரெக்னண்டா இருக்கான்னு நினைக்கிறேம்மா. இவளை துரத்திட்டு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவ கர்ப்பமா இருக்காளா? விட மாட்டேன், இந்த குழந்தைய பிறக்க விட மாட்டேன். மாமியாரும் மாசமானவளும் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் ஏங்க டிவியில் காண தவறாதீர்கள். ஸ்பான்சர் பை கோமனப்பட்டி.